இரவு விருந்து அளித்துவிட்டு தர்பூசணி சாப்பிட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. ஓகே, லெட் மீ கிவ் மை வியூ ஆன் திஸ். ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு நியூஸ் சேனல் என்ன சொல்றாங்க, பிரியாணி சாப்பிட்டோடனே வாட்டர்மெலன் சாப்பிட்டு தான் பிரச்சனை, ஸோ ரெண்டும் சேர்த்து சாப்பிடாதீங்க, தனித்தனியாக சாப்பிடுங்க அப்படின்றாங்க. இன்னொரு நியூஸ் சேனல், அந்த குடும்பத்துக்கு ஆகாதவங்க பாய்சன் ஆட் பண்ணியிருப்பாங்க, அதனால தான் 4 பேர் ஒரே டைம்ல இறந்துட்டாங்கன்றாங்க. இன்னொரு நியூஸ் சேனல் வந்து அந்த குடும்பம் சூசைட் அட்டன் பண்ணி 4 பேர் ஒரே டைம்ல இறந்துட்டாங்கன்றாங்க. அதாவது இந்த மாதிரி ஹெட்லைன்ஸ் யூஸ் பண்ணி டிஆர்பி ரேட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எல்லா நியூஸ் சேனல்ஸும் போடுறாங்க. பட் என்ன நடந்துச்சுன்ட்டு அங்கே இருக்க கிரைம் பிரான்ச் இன்வெஸ்டிகேட் பண்ணி உண்மை என்னன்றதை நம்மளுக்கு சொல்லிட்டோம். பட் ஒரு மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அங்கே என்ன தப்பு நடந்திருக்கலாம், அதை நாம் எப்படி தவிர்க்கலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட், அங்கே என்ன தப்பு நடந்துச்சு தெரியுமா? மிட் நைட் 1 மணிக்கு அவங்க சாப்பிட்டது தாங்க பெரிய தப்பு. அதாவது இப்போ இருக்கிற வெயில் காலத்துலலாம் 8 மணிக்கு மேலே சாப்பிட்றதே நம்மளுக்கு செரிக்க மாட்டேங்குது. 1 மணிக்கு போய் பிரியாணி மாதிரி ஒரு ஹெவி ஃபுட்டை சாப்பிட்டா எப்படிங்க செரிக்கும்? ஸோ அந்த அளவுக்கு 1 மணிக்கெலாம் போய் சாப்பிட்ருக்கவே கூடாது. ஸோ ரெண்டாவது, பிரியாணியோ வாட்டர்மெலனோ தனித்தனியாக எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. பட் பிரியாணி ஒரு நல்ல கடையிலேருந்து நம்ம வாங்கியிருக்கணும். வாட்டர்மெலன் ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ண வாட்டர்மெலனாக இருக்கணும். ஸோ அதாவது ப்ரிசர்வ் பண்ணதுன்னா என்னென்ன சொல்கிறேன்னா, முன்னாள் நாள் கட் பண்ண வாட்டர்மெலனை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா ஓகே. வெளியிலே வச்சுருந்தோன்னா அங்கே ஜெர்ம்ஸ், நிறைய கொசு எது வேணால் போய் அதில் உட்காந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் பண்ணலாம். அப்படி வந்த ஒரு இன்ஃபெக்ஷன் உயிரையே பறிக்குமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஈகோலை, சால்மெனோலா, பெசில்லஸ் சீரியஸ், இந்த மாதிரி பாக்டீரியாஸ் தான் வந்து ஃபுட் பாய்சனிங் அதிகமாக காஸ் பண்ணும். ஸோ இதில் இந்த ஈகோலை இருக்குல்ல, இது வந்து 2 டைப் இருக்குது, EHEC, ETEC அப்படின்றது. இந்த EHECன்றது என்ட்ரோ ஹெமரேஜிக் ஈகோலை. இது வந்து ஒரு டாக்ஸின் ரிலீஸ் பண்ணும். இந்த டாக்ஸின் உடம்பு ஃபுல்லாக போய் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி உயிரே போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனையை இன்க்ரீஸ் பண்ணிடும். அதாவது இந்த பாக்டீரியா வளர்றதுக்கே 2 மணி நேரம் தான் ஆகும். வளர்ந்து டாக்ஸின் ரிலீஸ் பண்ணி இம்மீடியட்டாக அவங்க இறக்க நேரிடலாம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை. அந்த 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு மேபி ஒரு 3-4 மணிக்கு எல்லாமே அந்த டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த ஹீமோலைட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம் அப்படின்றது அந்த கண்டிஷன் பேர். ஸோ அவங்க அதனால கூட இறக்க நேரிடலாம். ஸோ எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. பட் ஒரு மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க இறக்கிறதுக்கு திஸ் மே பி த ரீசன். 4 பேரும் எப்படி டாக்டர் ஒரே டைமில் இறக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4 பேரும் சாப்பிட்டது ஒரே ஃபுட்டு தானே, இப்போ 4 பேரும் அதே ஒரு பிரச்சனைனால வந்திருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, நீங்கள் வாட்டர்மெலன் நிறையா சாப்பிடுங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க, தப்பில்லை. பட் ஒழுங்காக ப்ரிசர்வ் பண்ண வாட்டர்மெலனாக சாப்பிடுங்க. பிரியாணி சாப்பிடலாம், எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பிரியாணி வாட்டர்மெலன் மேலே சொன்னதுனாலலாம் என்னால் இருக்க முடியல. பிரியாணி சாப்பிடுங்க, பட் அளவாக எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். ஸோ ஹைட்ரேட்டடாக இருங்க. நைட் 8 மணிக்கு மேலே டின்னர் வேண்டாம். ஸோ தவறான இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்து நீங்களே உங்களை குழப்பிக்காமல் தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னன்றதை பார்த்து சொல்லுங்கள். பிரியாணி சாப்பிடக்கூடாது, வாட்டர்மெலன் சாப்பிடக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா இந்த ரீல்ஸ் அவங்களுக்கு அனுப்புங்க. பிரியாணி வாட்டர்மெலன் தப்பு இல்லைங்க, நமக்கான தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க பாருங்க, அவங்க தான் தப்பு.